சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய திரு இதயதுல்லா, இதை காங்கிரஸ் கட்சி எப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்துவாங்க இந்தியா கூட்டணி சார்பாக? இது தமிழக காங்கிரஸ் எப்படி பார்க்கும்? தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் போகிறார், மற்றவங்கள விடுங்க, தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸுக்கான எம்பிக்கள் இருக்காங்க 10 பேர், தமிழகம் புதுவையை சேர்ந்து, அவங்க என்ன முடிவெடுப்பாங்க, என்ன நிலைப்பாடு? தமிழ்நாட்டு காங்கிரஸ் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி உள்ள பெரும்பாலான கட்சிகள் நிச்சயமாக சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் விஷயத்தில் எதிர்ப்பாகத்தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. தங்க ஊசினா கண்ணில் குத்திக்க முடியாது. தமிழர் என்பதற்காக வேண்டி எத்தனையோ தமிழர்கள் இங்கிருந்து போனாங்க, பலவேறு வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தாங்க. தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் ஆதரவாக இருப்பார்கள் என்பதுதான் முக்கியம். எனக்கு நண்பர் தான் சிபி ராதாகிருஷ்ணன், சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு தமிழர், அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம வரவேற்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிகழ்ச்சிக்கு வருவோம். இத்தனை ஆண்டுகளாக அவர் ஆளுநராக இருக்கும் பொழுதோ அதற்கு முன்னதாகவோ தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியிலே ஒக்கி புயலிருந்து பல்வேறு புயல் வந்தப்போ கொடுக்கணும்னு என்னைக்காவது ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்த 2014 இதுவரையும் தமிழ்நாட்டுடைய நிதி பிரச்சனையாகட்டும் அல்லது புயல் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது எந்த வகையில் இந்த தமிழ்நாட்டுக்கு மெட்ரோவில் பணம் கொடுக்காமல் இருக்கீங்க, அதை கொடுங்க. அதே மாதிரி என்னைக்காவது கேட்டிருந்தாருன்னா உள்ளபடியே நாம் பாராட்டணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தமிழர் என்று நாம் பாராட்டலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் என்பதால் பொதுவாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நாங்கள் எந்த அரசியலிலும் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரு மோடி அவர்கள் வந்த பிறகும் அதுக்கு கொஞ்சம் முன்னாலேயும் அதிகமான ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆளுநர்களாக, அதே போன்று துணை குடியரசுத் தலைவராக, அதே போன்று பல்வேறு பொறுப்புகளிலே வந்ததன் விளைவு என்ன நடக்குன்னா, உங்களுக்கு தன்கர் அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், உச்ச நீதிமன்றத்தை எடுத்து கேள்வி கேட்டார். உங்களுக்கு அதாவது குடியரசுத் தலைவராக கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த மாதிரி அத்துமீறி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு வரத்தான் செய்யும். இல்ல அதுல எல்லோரிடமும் நல்ல பெயர் கொண்டவர் சிபிஆர். அரசியல் ரீதியாக அவர் வேற கட்சியில் இருக்கலாம், எதிர்முகாமை சேர்ந்தவங்களும் அவரை தனிப்பட்ட முறையில் மதிப்பாங்க அப்படின்ற ஒரு இடம் பார்க்குறாங்கல்ல. நான் மீண்டும் சொல்றேன், எனக்கு நண்பர் அவர் தங்க ஊசி என்பதால் நம் கண்களில் குத்தி கொள்ள முடியாது, தமிழர்களுடைய கண்களில் குத்தி கொள்ள முடியாதுங்கிற ஒரு மறைமுகமாக சொல்றேன். அவர் தமிழர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, என்னுடைய நண்பர், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக இதுவரை ஏதாவது ஒரு துரும்பை தூக்கி போட்டிருக்கிறாரா? நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஒன்றிய அரசு கொடுத்தது, ஒன்றிய அரசு இன்னைக்கு வரையுமா ஒரு எய்ம்ஸ், எல்லா மாநிலங்களிலும் எய்ம்ஸ் வந்துருச்சு, 2016க்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ்லாம் வந்துருச்சு. ஆக தமிழ்நாட்டில் கொடுக்கணும், நான் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் நான் பாஜகவாக இருந்தாலும் மத்திய அரசை நான் வேண்டுகிறேன் என்று ஒரு வார்த்தை இதுவரை சொல்லிதான் நான் உள்ளபடியே சிபிஆரை பாராட்டுவேன். தமிழ்நாட்டு பிரச்சனைகளில், தமிழ்நாட்டு நிதி ஒதுக்குவதில், தமிழ்நாட்டுடைய தேவைகளில் அது நீட் இருக்கட்டும், இவ்வளவு இந்தியா முழுக்க நீட் இருந்துட்டு போகுது, தமிழ்நாட்டில் இருக்க வேணாம், தமிழ்நாட்டில் மக்கள் அதை வெறுக்கிறாங்க சொல்லி இருக்கலாமே. அவரு துணை குடியரசுத் தலைவர் ஆனதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் சொல்லாம இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்றேன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலைன்னா எந்த பதவியுமே இல்லாதப்ப எதைனாலும் பேச முடியும். ஆனால் ஒரு பொறுப்புல பதவிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்காரன்னு பேச முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் பொதுவானவன், எல்லாருக்கும் பொதுவானவன் சொல்லுவாங்க. இதுவரையும் கேட்டுக்கலாம், இதுவரையும் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக கேட்காத ஒருவர் எப்படி இதை செய்வார்? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல நேரங்களில் இவர் வித்தியாசமான ஆர்எஸ்எஸ்காரர், நல்லவர் வல்லவர், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. அப்படி இருந்தவர் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்த பொழுது, கோவை கலவரமோ குண்டுவெடிப்படும் போது அவர் ஒரு நல்லிணக்கமாக இருந்து இப்படி இல்லாமல் ஆக்குனதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாரா? இப்படி பல கேள்விகள் எழுகிறது. அவர் முயற்சி எடுத்தார், நல்லவர் முயற்சி எடுத்தார். என்ன சிபி ராதாகிருஷ்ணன் முயற்சி எடுத்தார். அந்த கலவரத்தை தடுப்பதில் சிபி ராதாகிருஷ்ணன், எஸ்ஆர் சேகர், இவங்க எல்லாம் எஸ்ஆர் சேகர் அன்னைக்கு வந்தாங்க.
என்ன சார் நீங்க தீயில் எண்ணெய் ஊற்றியவர்கள். திமுக ஆட்சியில பல வாக்குகள் நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கா? பிரதமர் கோவை வந்தப்போ இவர் RSS க்கு அண்ணனா பேசிட்டு இருக்காரு. அரசியல் மோசமா பேசுறாரு. இல்ல சார், நான் தப்பு இந்தியால உங்களை யார் மறுக்கிறீங்க? நீங்க தப்பா சொன்னீங்க. நீங்க சொன்ன எஸ்ஆர் சேகர் பாருங்க, இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க தப்பான விஷயம் சொன்னீங்க. இல்ல அது தப்பு தப்பு திரும்ப பாருங்க வாட்ற. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? பல கரவரங்களை உருவாக்குவதற்கு RSS இல்ல சார், இல்ல நீங்க சமாதான முயற்சி எடுத்தாரான்னு கேட்டீங்க. ஆமா எடுத்தாரு. பண்ணாருங்க. பண்ணிருக்காரு. சிபிஆர் எச் ராஜா எஸ்ஆர் சேகர் எஸ்ஆர் சேகர் அவரே பேசுறாரு. நான் எல்லாரும் சொல்றேன். ஓகே, நீங்க கேட்ட பதில் சொல்றேன். சொல்லலாம். யாரா இருந்தாலும் RSS பின்புலம் கொண்டவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு விரோதமாக நடந்தவர்கள், தமிழர் மத கலவரத்தை உருவாக்கியவர்கள். அல்ல இல்ல சார், நீங்க கோவை குண்டுல யார் அரெஸ்ட் ஆனாங்க சார்? கோவை குண்டுல யார் அரெஸ்ட் ஆனாங்க? பாருங்க, கோவை குண்டுல யார் அரெஸ்ட் ஆனாங்க? ஒரு நிமிஷம். நீங்க கோவை குண்டு வெடிப்புக்கு அங்க கொண்டு போவீங்க. இவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அந்த அடிப்படையில் அங்க கொண்டு போய் நீங்க இது பண்ண தேவையில்லை. இப்போ சொல்றேன், அவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு ஒரு முக்கியமான தலைவர் எத்தனையோ நிலைகள்ல தடுத்திருக்க முடியும். என்ன செஞ்சாங்க இவங்க தெரியுமா? தப்பு செஞ்ச பாஜக காரர்களை RSS காரர்களையும் வெளியே எடுத்து விட்டார்கள். ஆனா அதுதான் என்ன ஜட்ஜ்மென்ட் என்ன சொல்ல வரேன்? சார், நம்ம எதை நியாயப்படுத்த வேண்டாம் சார். இது ஒரு தப்பான வாதம் சார். அவர் தப்புனா நான் தப்புன்னு சொல்றேன். சரி, நீங்க அந்த இஷ்யூ விட்டுருங்க. இல்ல அந்த இஷ்யூ விட்டுருங்க. நம்ம டாபிக் டைவர்ட் ஆயிரும். இது அவதூறு. டாபிக்ல வர இப்போ நான் சொல்றேன். உங்க கருத்து தான் அவதூறுன்றாரு. அவர் செய்திருக்க முடியும் தான் நான் சொல்றேன். அவர் செய்யவில்லை என்பது வேறு. ஆனால் அவர் நினைத்திருந்தால் செஞ்சாங்கன்றாரு சார். அதை என்ன பண்றீங்க? 8 பேர் கமிட்டி சார். 8 பேர் கமிட்டி. 8 பேரோட பேர் சொல்றேன். எஸ்ஆர் சேகர் சார்ல கூட்டு வர. எஸ்ஆர் சேகர் வாஸ் பெட்ரிடன் அன்னைக்கு. ஓகே, 8 பேர் கமிட்டிங்க. ஓகே பிஜேபி ல இருந்து. ஓகே, கேப்போம். ரெண்டு கேள்வி இருக்கு. ஓகே இதெல்லாம் சொல்லல. அவர் இடைமறிச்சிட்டார். ஒண்ணும் பேச முடியல. நான் சொல்வது என்னன்னு சொன்னா, ஒரு பொறுப்பான பதவி இன்றைக்கு மாநிலங்களவை சமீப காலமாக ஜெகதீப் தன்கர் வந்த பிறகு எவ்வளவு மோசமாக நடந்தது என்பது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல RSS பின்புலம் கொண்ட ஒருவர் வரும்பொழுது நிச்சயமாக மாநிலங்களவை இன்னும் மோசமாகும். நான் இப்போ சொல்றேன், பாஜகவை சார்ந்த யாராவது வரட்டுங்க, அது RSS பின்புலம் இல்லாத எத்தனையோ பாஜக தலைவர்கள் இருக்கார்கள். அவர்களுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? இதுதான் முக்கியம். கேப்போம். முடிவு பண்றதுக்கு நாங்க முடிவு பண்ணனும் சார். நான் கேட்கிற கேள்விக்கு திரு சேலம் மணிகண்டன், போட்டிக்கு இந்தியா கூட்டணி ஒரு தமிழரை வேட்பாளராக நிறுத்தினா பாஜக ஆதரிச்சிருமா? 1996 வாஜ்பாய் அரசாங்கம் 13 நாளுக்கு அப்புறம் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம அவருடைய அரசாங்கம் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்ல ஜோதி பாசு. ஆனால் கம்யூனிஸ்ட் நாங்க அதை ஏற்க விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரு மூப்பனார் பெயர் பரிசீலனை பண்ணப்ப குறுக்க பூந்து கட்டைய போட்டவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். எதிர்த்தரப்புல இருக்கிற தமாகவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய செயலாளராகவும் அமைப்பு எல்லாம் இருந்தவன். இது தவறான வாதம். இது வந்து வேண்டும் என்றே திமுகவை வம்புக்கு இழுப்பதற்கு திமுகவுடைய பேரை கெட்டு நீங்க பதில் கொடுங்க. ஒரு நிமிஷம், நீங்க சம்பந்தப்பட்ட 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று ஒழிச்ச ராஜபக்சே வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டுட்டு பொட்டி வாங்கிட்டு வந்தவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மோடி பதவி ஏற்கின்ற பொழுது அந்த ராஜபக்சே வீட்டுல போய் சாப்பிட்டது யாரு? கார்கே. மோடி பிரதமராக பதவியேற்கின்ற பொழுது அந்த ராஜபக்சேவுக்கு எதுக்கு ரத்தின கம்பள வரவேற்பு? இந்தியாவினுடைய மக்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம ரகசியமா போய் பிரியாணி சாப்பிட்டு வந்த மோடிக்கு என்ன பேச்சு? பூர்வ பயணமாக அன்றைக்கு இலங்கைக்கு போனதுக்கும் பயணமாக என்ன இது பேச்சு? இல்ல இதே சொல்ல, ப்ளீஸ் அவர் முடிச்சு. இல்ல இதே சொல்ல எல்லாரும் இல்ல
இல்ல ஒரு நிமிஷம் இதே இதுல இங்க அவருக்கு துக்க தண்டனை கொடுப்போம் சொன்னாரா இல்லையா? ஒரு நிமிஷம் சேலமணியை மட்டும் பேசட்டும். ஒரே ஒரு வார்த்தை கார்கே ஒரு வார்த்தை கார்கே ஒரு வார்த்தை திரும்ப வர ஒரு நாள் பேசலாம். சோஃபியா குரேஷியை பாகிஸ்தானோடு தொடர்பு படுத்தி பேசியதற்கு இதுவரைக்கும் பாஜக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கா? சரி கேப்போம். இதுவரைக்கும் ஓகே அதுக்கு பதில் சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் சேலமணியன் இவர் ஏற்கனவே நெறியாளரா இருந்தவர். அடுத்தவங்க எனக்கு இப்ப கிளாஸ் எடுத்தார இவர் இப்ப எப்படி பாஞ்சிக்கிட்டு வராருங்க பாருங்க. மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்ட போது 3000 சீக்கியர்களை வெட்டி கொன்னது காங்கிரஸ் கட்சி. ஆனா அப்ப ராஜீவ் காந்தி என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரிங்க ஏதோ ஆர்எஸ்எஸ் என்ன ஏதாவது ISIS அமைப்பை சேர்ந்ததா RSS ஓட அரசியல் இந்தியா கூட்டணி இப்போ வரைக்கும் முடிவெடுக்கல. ஆனா அவங்க முடிவெடுத்துட்டாங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இது வேட்பாளர்கள்லாம் யார் அப்படின்றத முடிவு பண்ண என்ன பண்ண போகுதுங்க? ஆளுங்கட்சி அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அடுத்து முடிவு எடுப்போம். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர் RSS தான் போடுவோம், RSS பெருமைன்னு சொன்னார். RSS தான் ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினை 1940 வைக்கிறதுக்கு முன்னால் 1930 வச்சது அதே பெருமை மிக்க RSS தான். அதே பெருமை மிக்க RSS தான் காந்தியுடைய கொலையில் பின்னணியில் இருந்ததாக சொன்னாங்க. அதே RSS தான் பெருந்தலைவர் காமராஜர் அவரை எரிப்பதற்கும் கொல்வதற்கும் பின்னணியில் இருந்ததும் அதுதான். நான் எதுக்கு சொல்ல வர்றேன், RSS பெருமையை சொன்னதுனால பெருமை கூடுதல் பெருமை இந்த பெருமை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க நான் கேட்கிறேன், இதே RSS தலைவர் மோகன் பகாவத் அவர்கள் ஏன் மணிப்பூருக்கு போலன்னு பிரதமர் கேட்டிருக்காரா? நீங்க சொன்னோம்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு மாநில அகில இந்திய தலைவர் போடல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்ப பேச்சு என்னன்னா, தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டில் இருந்தா திரு RK ராகவன் ஒருத்தர் போனாரு, குஜராத் கொலை கிளீன் சீட் கொடுத்தாரு. அப்படி குஜராத்தில் நடக்காத மாதிரி ஒரு சூழல் வந்தது. அதே தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் நீதியரசர் போனாரு, அவரும் இதே மாதிரி கிளீன் சீட் வேற எதுக்கு கொடுத்தார். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழர் என்பதற்காக நான் மீண்டும் சொல்வது, தமிழர்களுக்காக உழைத்தார்களா, தமிழ் மக்களுக்கு உழைத்தார்களா, யாருக்கு பதவி வாங்கி கொடுப்பதற்கு தான் பதவிக்கு பெற்றார்களா? இதுதான் பிரச்சனை. அல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கு உங்களால் என்ன கிடைக்கும்ன்றது அடுத்தது. ஆனா இதன் மூலமாக பாஜகவினருக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகாது. திரும்பவும் சொல்றேன், நான் என்ன மனநிலை இருக்கணும் அதான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனநிலை. இத்தனை வருஷமா இல்லாத மனநிலை. இத்தனை வருஷமா தமிழ் திருக்குறளுக்கு நாங்கள் அதை செய்கிறோம், காவி சாயம் பூசிட்டு எங்க ஆளு திருவள்ளுவருங்கிறாங்க, வள்ளலார் எங்க ஆளுன்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் சொன்னதுனால ஏதாவது சமீபத்தில் ஏதாவது அதிக வாக்கு ஒப்பிட்டுருந்தாங்களா? அதான் ஒன்றும் கிடையாது. தமிழர்களுக்கு தமிழர் சொல்லி இவங்க செய்யறதுனால தமிழர்களுக்கு நல்லா தெரியும், ஏன் சாப்பாட்டுக்கு நீங்க என்ன வழி செஞ்சீங்க, ஏன் கல்விக்கு நீங்க என்ன வழி செஞ்சீங்க, ஏன் இன்னும் சர்வ சிக்ஷா அபியான்ல வந்து பணம் கொடுக்கல, இந்த கேள்வி மக்களுக்கு தெரியாதா? ஏன் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து கல்வியில வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கல, சிறுபான்மை மக்கள் கொடுக்க கேட்க மாட்டாங்களா? காங்கிரஸ் கூட முஸ்லீம்கள் பக்ரீதில் போதுக்கு ஜாகிர் ஹுசனுக்குலாம் கொடுத்துக்க செஞ்சாங்க. அதெல்லாம் அது ஒரு அடையாளம் அல்ல. நீங்க நாங்கள் முஸ்லீமுக்கு கொடுத்தோம்னு சொல்லி ஒரு முஸ்லீமை ஜனாதிபதியா வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணீங்க, குஜராத்தில் படுகொலை செஞ்சீங்க. அவரால் கேட்க முடிஞ்சா? யோசிச்சு பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவரால் எதுவுமே செய்ய முடியல. இதுதான் உண்மையை ஒழிய, நான் முஸ்லீமுக்கு கொடுக்குறேன், நான் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குறேன், RK நாராயணன் கூட காங்கிரஸ் சார்பாக தான் ஜனாதிபதி ஆனார். அதனால ஜனாதிபதி ஆனதுனால நாங்க வந்து பாஜக பண்ணுதுன்னா காங்கிரஸ் பண்ணது இல்லைங்க. ராம்நாத் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர முடிஞ்சாங்க. அவருக்கு வந்து எவ்வளோ அவமரியாதை பண்ணாங்க, இந்த அம்மையாருக்கு எவ்வளோ அவமரியாதை பண்ணாங்க, கண்ணால பார்க்கலையா? ஜனாதிபதி பதவியை கொடுத்து அவமரியாதை பண்ண பார்க்கலையா? அதனால யாருக்கு பதவி கொடுக்குறோங்க என்பது ஒரு அடையாள வேலையை பாஜக தொடர்ந்து செய்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், சகோதரர் CP ராதாகிருஷ்ணன் நல்லவராக இருக்கலாம், நேர்மையானவர் இருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. அவர் நல்லிணக்கம் உள்ளவர் தான், எங்களை எல்லாம் மதிக்கக்கூடியவர் தான். ஆனால்
எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஒரு வேட்பாளரை எதிராக நிறுத்தத்தான் செய்யும். காரணம், நாங்க என்ன கேட்டோம், முதல் கோரிக்கை வச்சோம். நீங்க கேட்டீங்க இல்லையா, முதல் ஏன் பாஜக வந்து அனௌன்ஸ் பண்ணுச்சுன்னு. நாங்க என்ன சொன்னோம், பொது வேட்பாளரை நீங்கள் விரும்பக்கூடிய பொது வேட்பாளரை கொடுங்கன்னு சொன்னோம். அப்ப எங்களை மதிக்கலை தானே. நான் என்ன கேட்கிறேன், அந்த பொது வேட்பாளர் கன்சென்ஸை உருவாக்குறதுக்கு 2 பேரும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலை ஏன் உருவாக்கல? அதை உருவாக்காம நீங்க தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்றால் அது நிச்சயமாக காணொலி தான். சார், பிஜேபி தலைவர் எப்போ பண்ணணும் பிஜேபிக்கு தெரியும். இவங்க ஏன் சார் பதறாங்க? தலைவரே எல்லாம் கூட இந்த கட்சி நடக்கும் சார், எல்லா ஆட்சியும் அது இன்டர்னல் பாலிடிக்ஸ். நீங்க சொல்ல மாட்டீங்களா ஒரு கட்சியில வந்து சார் அது பிஜேபியோட கஷ்டம் சார். சார் முதல்ல தேர்தலை ஜெயிக்க சொல்லுங்க சார். ராகுல் காந்தியை எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் எங்க கையில கொடுக்குறீங்க? இப்போ அந்த தேர்தல் கமிஷன் எங்க கையில கொடுங்க? எவ்வளவு பெரிய அட்டூழியம் நடந்துருக்கு. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் எல்லா தேர்தலும் தோத்துட்டு அசிங்கப்படுது. தேர்தல் கமிஷன் எவ்வளவு கேவலமானது. உங்களுக்கு உதவி செய்ய இன்னைக்கு காங்கிரஸ் சந்தேகப்படுது. பாஜகவுடைய வெற்றியில காங்கிரஸ் சந்தேகப்படுது. சொல்றேன், உங்களால இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அசிங்கப்படுது, அமலாக்கத்துறை அசிங்கப்படுது சார். உங்களால இந்தியாவே அசிங்கப்படுது சார். நீங்க சொல்றீங்க சார், உங்களால இந்தியாவே அசிங்கப்படுது. காங்கிரஸ் என்ற கட்சி, காங்கிரஸ் முக்பாரத் இருக்கு. ஆர்எஸ்எஸ் கை ஓங்கும், பாஜக கை ஓங்கும். இந்திய மக்கள் மோடி ஆதரித்த ட்ரம்ப் குஜராத்ல கூட்டிட்டு வந்து மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சது யாரு? நான் கேக்குறேன் சார், இதே மோடி சார், மரியாதைக்குரிய திரு அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்களும் தமிழர்கள் தான். பச்சை தமிழன் காமராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஈவேரா அந்த பக்கம் எதுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் கேட்டாருங்கிறது செந்தில்வேல் அடுத்த முறையில் சொல்லிட்டோம். ஃபைனலா ஒரே ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்லிடுறேன். சிபிஆர் என்ற பச்சை தமிழனுக்கு துணை இது கூட உங்களுக்கு சார் முடிச்சிடுறேன் சார். அடுத்த முறை இது பண்ணாதீங்க சார். எப்படி சார் நடக்கும்? சார் நான் முடிச்சிடுறேன். ஒரே இதே காங்கிரஸ் என்பது வேற கட்சி. சார் என்னுடைய சார் சேலம் முடிச்சிருங்க சார், முடிக்க விடுங்க சார். பெரியார் வந்து சார் என்ன பேச விடுங்க சார். சேலம் அதனுடைய கடமை அது. சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம். துணை ஜனாதிபதி வேட்பாளர் சிபிஆர் அரசியல் கணக்கு என்ன அடுத்த நாட்களில் வெளிவருமா அப்படின்றத விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி.